ஹலோ ஆல் டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாமா? ப்ரக்மேட்டிக். ப்ரக்மேட்டிக் அப்படிங்கிறது ஒரு சுச்சுவேஷனோ இல்லை ஒரு டெசிஷனோ ஒரு ப்ராப்ளமோ அதை எப்படி நம்ம கையாளுறோம் அப்படின்னா லாஜிக்கலாக சென்சிபிளாக ப்ராக்டிக்கல் வேல சரிங்களா? ஸோ அதை கையாளுறது தான் வந்து ப்ரக்மேட்டிக் ஓகேங்களா? ஸோ ஒரு பிரச்சனையோ சுச்சுவேஷனோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து ப்ராக்டிக்கலாக கையாளுறது நடைமுறை சார்ந்த வகையில் வந்து அதை கையாளுறது தான் வந்து ப்ரக்மேட்டிக். இதுக்கான க்ளூ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? இந்த வேர்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா மேட்டிக் அப்படின்னு நீங்கள் வந்து இதை நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ ரேக் அப்படிங்கிறத ரேகிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்டிக் அப்படிங்கிறத தமிழ் ப்ரொனவுன்சியேஷனோட மேட்ச் பண்ணிக்கோங்க. மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ரேகிங் பண்ணால் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறது லாஜிக்கலான ஒரு விஷயம் இல்லையா? ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு க்ளூவோட அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரக்மேட்டிக்னா ஒரு பிரச்சனையை லாஜிக்கலாக அணுகிறது அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ரீகேப் செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொபிலைஸ். மொபிலைஸ்க்கு மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அசெம்பிள் பண்ணுறது, தயார் நிலைப்படுத்துறது, ரெடி பண்ணுறது, அதே மாதிரி மூவ் பண்ணுறது, ஒரு நகர்த்துறது. இது மூணுமே வந்து மொபிலைஸ் தான். இதுக்கு க்ளூ நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா மொபைலோட நம்ம வந்து மேட்ச் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு மொபைலில் நம்ம என்ன பண்ணணும்? மேக் ரெடி ஃபார் ஆக்ஷன், அதாவது ஒரு செயல்பாட்டிற்கு தயார் நிலைப்படுத்துறது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? சார்ஜ் பண்ணிக்கணும் மொபைலை. அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே நம்ம அசெம்பிள் பண்ணணும், டேட்டா எல்லாமே. அதுக்கப்புறமா அதை நகர்த்துறதுக்கும் நம்ம நகர்த்தலாம் இல்லையா? ஒரு மொபைலை இங்கேருந்து நம்ம இன்னொரு பிளேஸ்க்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ மூவ் பண்ணுறது. 3 மீனிங் தான் ஓகேங்களா? ஒரு செயல்பாட்டிற்கு தயாராகிறது, ஒன்று திரட்டுறது, அதே மாதிரி ஒரு பொருளை நகர்த்துறது. சரிங்களா? இதுதான் வந்து மொபிலைஸ். ஓகேவா? ஓகே, டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.